இப்போது வாஸ்து பிரச்சனையோட ரொம்ப வீட்டை இடிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ரொம்ப ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டிய விஷயம்லாம் இல்ல. சித்தர்கள் அது ரொம்ப ரொம்ப எளிமையா 2 விஷயத்த குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க பண்ணுங்க போதும். நம்ம ஏற்கனவே கல்ல பத்தி சொல்லியிருக்கிறோம். ம். உங்க வாஸ்துல இருக்கிற முக்கியமான மோசமான விஷயங்கள தடுக்கக்கூடிய வல்லமை கல்லுப்புக்கு உண்டு. கல்லுப்பு அவ்ளோ பெரிய விஷயம். நீங்க சாதாரணமா எடை போட முடியாது. பல விஷயத்துக்கு பயன்படக்கூடிய விஷயம் அது. எவ்ளோ பெரிய பில்டிங்ல ஒரு வாஸ்து இருந்தாலும், சின்ன சின்ன ட்ரிக்க பயன்படுத்தினா அது வேலைக்கு ஆகும். ம். இந்த ட்ரிக் தான். அது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான். அந்த நுணுக்கமான விஷயங்கள். இப்ப நம்ப வரக்கூடிய ஜூன் மாசம் 6ஆம் தேதி நம்ம திருவண்ணாமலை ஆசிரமத்தில தான் சொல்லிக் குடுக்க போறோம். பரிகார சூட்சமங்கள். சின்ன சின்ன எளிமையான விஷயங்கள். ஓகே. இது காமனா இருக்குமா சார்? இல்ல கண்டிப்பா காமன், ஜாதகத்துக்கு ஏத்த மாரி காமன் தான். இருக்குமா? இப்ப நான் ஒரு வீட்ல உங்க தொடப்பு வச்சிருந்தீங்களா? ஓகே. இந்த தொடப்பத்தில எந்த திசை வச்சா நல்லாருக்கும்? எந்த மாரி வச்சா நல்லாருக்கும்? அது எந்த சமயத்தில பயன்படுத்தா நல்லாருக்கும்? ம். இப்படி ஒரு கான்செப்ட். இன்னும் நீங்க சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. கீழ கமெண்ட்ஸோட நெறைய பேர் திட்டுவாங்க இந்த பத்தி நான் சொல்லும்போது. நிச்சயமா திட்டுவாங்க. வீட்ல இருக்கிற குப்பைய வச்சு ஒரு பரிகாரம் பண்ணலாம். குப்பைய வச்சு பரிகாரமா சார்? வீட்ல நீங்க பெருக்குறீங்கல்ல, குப்பை சேருதுல்ல. குப்பையே தேவையில்லாது தானே சார். அத வச்சு ஆஹா. எப்படி சார் கண்டிப்பா பரிகாரம் இருக்கு. செய்றது? சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. தேவையில்லாத விஷயம் கண்டிப்பா உண்மையில அடர்ந்த பொருட்கள் நெறைய இருக்கக்கூடாது. அதோட ஒரு சில கிரகத்தினுடைய ஆதிக்கம் வந்துரும். ஆனா, அதுக்குள்ளேயும் ஒரு விஷயத்த வச்சிருக்காரு சித்தர்கள். நீங்க அத பயன்படாத பொருள்ன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிறதுலயும் ஒரு பரிகாரத்த குடுத்து வச்சிருக்காங்க. அத ம். பண்ணிட்டு அத செய்யுங்கன்றான். அது டிஸ்போஸ் பண்ண வேண்டிய விஷயம் தான். இல்லன்னு சொல்லல. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பண்ணிட்டு டிஸ்போஸ் பண்ணணுன்றான். எவ்வளோ ரொம்ப எளிமையா நான் அத அனுபவத்தில பார்த்தேன். எனக்கும் உங்க கேள்வி மாரி தான் எனக்கு வந்துச்சு. இந்த குருநாதர் ஒருத்தர் சொல்லும்போது நான் அத தான் கேட்டேன். ஐயோ! அதுவே குப்பை. அத வச்சு என்ன பண்ண முடியாது? ஐயா எந்த பொருளுக்குமே உயிர்ப்பு தன்மை உண்டு. நீங்க வேணான்னு சொல்ற விஷயம் தான் ஒரு இடத்துல மிகப்பெரிய சக்தியா மாறுது. ம். உலகத்துல நீங்க ஒண்ணு கணக்கு போட்டு பாருங்க. நீங்க முடி வேணான்னு தான் தொலைக்கிறீங்க. உலகத்தில மிக வேல்யூவான விஷயம் முடி தான். புற்றுநோய்க்கு இன்னி வரைக்கும் அருமருந்து எது? முடி தான். நீங்க குடுக்குற எல்லா விஷயமே நீங்க வேணான்னு உங்க தேவைக்கு போக பயன்படுத்துற எல்லா விஷயமே வேறு வகையில பயன்படுது. ஏதோ ஒரு விஷயத்துல கன்வெர்ட் ஆகி எதுவுமே யூஸ் இல்லன்னு ஒரு விஷயமே கிடையாதுங்க. அதான் சொன்னேன். எதுவுமே இங்க பயன்படாத பொருள் கிடையாது. ஆனா வாஸ்து பிரகாரம் ஒரு பொருள ஒரே அடர்த்தியா வச்சிருக்கும்போது, ஒரு சில கிரகனுடைய ஆதிக்கம் வந்துரும். அந்த வீட்ல தன்மைகள் மாறும். அந்த மாரி நான் இப்ப நம்ம சித்தர்கள் சொன்ன பரிகாரம், நம்ம ஜூன் 6ஆம் தேதி என்ன பண்ண போறோம்னா, இந்த மாரி வீட்ல இருக்கிற பொருட்களே, சின்ன சின்ன ம். பொருட்கள். ஒரு விரலை மஞ்சள் வச்சு என்ன பயன்படுத்தலாம்? ஒரு செம்பருத்தி பூ வச்சு என்ன பண்ணலாம்?